தோட்ட கம்பெனிகளின் வருமானத்தை முறையாக பரிசீலனை செய்யுங்கள். தயாசிறி எம்பி சபையில் கோரிக்கை. சம்பளத்தை மேலும் அதிகரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். பெருந்தோட்ட கம்பெனிகள் பல உள்ளன. 2024 மற்றும் 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு அமைய இந்த தோட்ட கம்பெனிகள் வருடாந்தம் பில்லியன் கணக்கில் லாபம் அடைகின்றன. தோட்ட கம்பெனிகளின் வருமானத்தை முறையாக பரிசீலனை செய்து அவரிடமிருந்து நிதியை பெற்று அவற்றை மலையக மக்களுக்கு வழங்குங்கள். அப்போது இந்த தொகையை காட்டிலும் அதிகமான தொகையை சம்பளமாக வழங்க முடியும் என்பதாக தயாசிறி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெருந்தொகையான கணக்கில் சம்பள உயர்வு வழங்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பார்லிமெண்டத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே தயாசிறி ஜெயசேகர் எம்பி அவர்களும் இந்த விடயங்களை கூறுகிறார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு வாசிப்பு 118 மேலதிகமாக நிறைவேறியுள்ளது. அரசாங்கம் கொண்டாடுகிறது. ஆளும் தரப்பிடம் 3-2 பெரும்பான்மை பலம் இருக்கிறது. ஆகவே எந்த பிரேரணை கொண்டு வந்தாலும் அரசாங்கம் நிறைவேற்றும். இது ஒன்றும் ஆச்சரியக்கூடிய விடயம் அல்ல. இந்த வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் பெருந்தோட்ட மக்களை மலையக தமிழ் மக்கள் என்று குறிப்பிட்டுள்ளதையும் வரவேற்கின்றோம். மலையக தமிழ் மக்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நிதியமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது விசேட குறிப்பு ஒன்றை கொண்டு வாருங்கள். நாங்கள் அதற்கு ஆதரவளிப்போம். அதேபோல இந்த சம்பள அதிகரிப்புக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லிமென்ட் உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன எதிர்ப்பு தெரிவித்ததாக அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை ஆளும் தரப்பினர் முன்வைக்கிறார்கள். இந்த சம்பள அதிகரிப்பை முறையாக சட்ட ரீதியில் வழங்குங்கள். முறையற்ற வகையில் எவ்வித உறுதிப்பாடுகளுமின்றி வழங்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த விடயத்தை முழுமையாக தெளிவுபடுத்திவிட்டீர்கள். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். பெருந்தோட்ட கம்பெனிகள் பல உள்ளன. 2024 மற்றும் 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு அமைய இந்த தோட்ட கம்பெனிகளில் வருடாந்தம் பில்லியன் கணக்கில் லாபம் அடைகின்றன. தோட்ட கம்பெனிகளின் வருமானத்தை முறையாக பரிசீலனை செய்து அவரிடமிருந்து நிதியை பெற்று அவற்றை மலையக மக்களுக்கு வழங்குங்கள். அப்போது இந்த தொகையை காட்டிலும் பெருந்தொகையான சம்பள உயர்வை அவர்களுக்கு வழங்கலாம் என்பதாகவும் தயாசிறி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்து மிக முக்கியமாக இருப்பதை காணலாம்.